ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல இயேசு சுவாமி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறையா. சிறிய கிராமமாகிய தேவ சமுத்திரத்தில் பிறந்த என்னை, ஆண்டவரே சாபத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வளர்ந்த என்னை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் அநாதை விடுதியிலே படிக்க வைத்து இன்றைய நாளிலே ஒரு பெரிய திருச்சபைக்கு தலைமை போதகராய் என்னை உயர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம். வெறும் 12 சீடர்களை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை நற்செய்தியை பரப்பினது போல ஆண்டவரே, நானும் ஆண்டவரே என்னுடைய சபையில் உள்ள உடன் ஊழியக்காரர்களையும் சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப, நாடகங்கள் மூலமாக பரப்ப ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல அன்பின் பரலோக பரமபிதாவே, ஆமேன். நம்ம நல்லா ஜெபம் பண்ணியாச்சு. நம்ம சபை ஆண்டவர் அதிகமான விசுவாசிகள்னால வளர்த்து வர்றாரு. சரி, இப்போ நம்ம போய் நம்ம உடன் ஊழியக்காரர்கள் சபை மக்கள்லாம் எப்படி இருக்கிறான்னு சொல்லி நேர ஹவுஸ் விசிட்டு போவான், வீடு சந்திப்புல போய் பார்ப்பான். எப்படி நம்ம உடன் ஊழியக்காரர்கள் ஆவியில் நிறைந்த அக்கினியாய் எப்படி ஜெபம் பண்றாங்க அப்படின்னு போய் நம்ம நேர விசிட் பண்ணுவோம். முதல்ல நம்ம அன்புருசு வீட்டுக்கு போவான். அன்பு என்ற அன்புருசு அவர் ஒரு நல்ல மனிதன். அவர் தபேலா வாசிக்கும் போது சபை மக்கள் எல்லாரும் ஆட்டம் தன்னால வந்துடும், இருக்கிற பேய் பிசாசுகளாம் ஓடி போயிடும். அதனால தபேலா போடக்கூடிய நம்ம அன்பு என்ற அன்புருசுவை போய் பார்ப்பான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி, இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறேன் நான். ஆண்டவருக்காக 1 மணி நேரமாவது முழங்கால் இப்படி போட்டு இன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணுறோம். எங்கள் பாஸ்டர் ஜோசபா பாஸ்டர் மாதிரி இன்னைக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஒப்புரவாயிடணும். நம்ம விசுவாசி அன்பரசு முழங்கால் போட்டுக்கிட்டு உபாச ஜெபம் பண்றாரு போல பாப்போம். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. என்ன நல்ல அக்கினி ஜெபம் பண்ணிட்டு டக்குனு செல்போனை நோண்டுறாரு, மெசேஜ் பாக்குறாரு. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சபை பிள்ளைகளுக்காக கூட. என்ன சபை பிள்ளைகளுக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் மெசேஜை பாக்குறாரு. ஐயோ ஏசப்பா, அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே சிலுவையில அறைந்து அக்கினி 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 அபிஷேகம். அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில அறைந்து மரித்து எங்களுக்காக ஜீவன் விட்டீரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அன்புருசு என்ன சத்தம் கேக்கு? ஆண்டவர் பேசுறாரோ? சேச்சா, ஆண்டவர் பேசணும் சாத்தானா இருக்கும். சாத்தானே அப்போல போ சாத்தானே. அன்புருசு, நான் தான்டா பிரெட் ஆஃப் லைஃப் பாஸ்டர் பேசுறேன். ஐயா பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஏண்டா எங்களுக்கா கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவே சொல்ற, டக்குன்னு செல்போனை பாக்குற. எங்களுக்கா முழு ரத்தத்தை சிந்திட்டீங்களே அப்படின்னு செல்போனை பாக்குற. ஏண்டா முதல்ல இயேசுநாதர் சிலுவையில் அறிந்தது இருக்கட்டும், செல்போனை முதல்ல சிலுவையில் அறியடா பாப்போம். பாஸ்டர் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? என்ன சொன்னேன்? எல்லாரும் நேசிக்கணும். ஆமா. எல்லாரோட அன்பா இருக்கணும். ஆமா. அதனாலதான் எனக்கு மெசேஜ் வருது, அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ஏண்டா ஜெபம் பண்ற ஒரு நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா ஜெபத்துல முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணணும்டா. அப்பதான் ஆண்ட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட சொல்லியிருக்கு. நீ ஒரு நேரம் ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையில் மறைத்து அக்கினியா இருக்கிற, மறுபடியும் என்ன செய்யற ஜெல்பனை மட்டும் குளிரா போயிடுற, மறுபடியும் அக்கினி ஜெபம் பண்ற, அப்புறம் குளிரா போற. முதல்ல அனலும் குளிருமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டுவாரு. அனலா இருக்கு நீ ஜெபத்துல. சரிங்க பாஸ்டர். சரி, வேற இன்னைக்கு என்ன செய்யற? நீ தபேலா வாசிக்கிறாள். என்ன தாவீது ஒரு அந்த இசை வாத்தியத்தை வாசிக்கும் போது சவுல் ராஜாவுக்குள்ள இருந்த பிசாசெல்லாம் ஓடி போச்சு. அது மாதிரி நீ தபேலா திம் தம் திம் அப்படின்னு நீ இப்போ அடிக்கிற அடியில் இருக்கிற சபை மக்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களும் கட்டுகளும் ஓடணும். பாவம் அவங்க எல்லாம் கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருந்து சபையில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் வரும்போது உன்னுடைய இசையை கேட்டு அவங்க எல்லாரும் உற்சாகம் அடையணும். சரியா? சரிங்க மாஸ்டர், மன்னிச்சுக்கோங்க. இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மாஸ்டர். நம்ம என்கிட்ட மன்னிப்பு கேட்கறோட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேடு. சரியா? நாளைக்கு நம்மளுக்கு அனிவர்சரி இருக்குது. 8வது ஆண்டு விழா. தமிழ்ல சொல்லு, 8வது ஆண்டு விழா இருக்கு.
அதுக்கு வந்து என்ன சரி தபையெல்லாம் ரெடி பண்ணு, எல்லா காரியத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பா சொல்லணும். ஆண்டவர் கடைசி காலம், ஆண்டவர் வர போறாரு. நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? சொர்க்கத்துக்கு போகணும். அது மட்டும் ஆசை இருக்குது. ஆனா இங்க ஜெபம் பண்ணிக்கிற, அப்புறம் யூடியூப் சேனலை பாக்குற. சரியா? இனிமே மனம் திரும்பணு. ஓகே, ஆண்டவர்கிட்ட திரும்பணு. சரிங்க பாஸ்டர். சரி, அடுத்து நம்ம போய் என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த கிறிஸ்டோபர் இருக்காரு, அவர் நல்லா இந்த மிக்சர் மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணி பாஸ்டருக்கு சவுண்டை கூட்டுறாரு. ஜோசுவா பிரதருக்கு சவுண்டை குறைக்கிறாரு, தபேலாக்கு சவுண்டை கூட்டுறாரு. என்ன எல்லா ராம ஒவ்வொருத்தரும் கூட்டுறாரு இருக்கு. அவர் ஒரு நல்ல மனுஷன். கிறிஸ்டோவர் என்ற கிறிஸ்தவரை போய் பார்ப்போம். ஐயோ, நம்ம டிக்டாக்ல வீடியோ போட்டு டிக்டாக்ன்றாரு, மிச்சர் மிஷினை விட்டு ஐயோ லைக் எல்லாம் அள்ளணும். ஐயோ இயேசுவே, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா தானே மெண்டல் ஆயிட்டியா? மிச்சர் மிஷின் வாசிக்கிட்டு ஆண்டவர் நிறைய தாளந்த கொடுத்துருக்காரு. நீங்க என்னமோ டிக்டாக்கு டொக்குட்டாக்குன்னு சொல்லிவிட்டு கிட்ட ஆடுற ஒரு போதகர் வந்திருக்கான்னு ஒரு பயம் இல்லை உனக்கு? என்னையும் தூக்கிக்கிட்டு போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? பாஸ்டர் டான்ஸ் ஆடிக்கிட்டு நினைக்க மாட்டாங்களா? என்னையா நீ டிக்டாக்ல வீடியோ போட்டோம்னா சரி லைக் கிடைக்கும், சப்ஸ்கிரைபரும் கூடும். சரி, நமக்கு பணம் துட்டு மணி. அடே பணம் அலையாத. நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்யா சம்பந்தர் வானத்தின் பலகணியில் திறந்து கொண்டு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பான் பைபிள்ல போட்டிருக்கு. நீ காசு சப்ஸ்கிரைபரு அப்படிலாம் சொல்லாத. சரியா? நிறைய காரியங்களுக்கு நாளைக்கு ஆண்டு விழா இருக்குது. ஆண்டு விழாவில் வந்து மிச்சர் மிஷன் மாதிரி எந்த பாட்டை ஏத்தணும், இந்த பாட்டை இறக்கணும், எல்லாத்தையும் கத்துக்கணும். சரியா? சரி, அதுக்கு முன்னாடியே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்ட்டு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். அடே, நம்ம சபைக்கு வர்றவங்கள மீறி போனா ஒரு 200 பேர் இருப்பாங்க. நான் 200 பேருக்கு ஜெபம் பண்ணுவேன். 1000க்கு நான் எப்படி போய் ஜெபம் பண்ற சொல்றியா நீயா? நீங்க இப்ப ப்ரேயர் பண்ணுங்க. இந்த 1000 இல்ல 1,00,000 பேர் வருவாங்க பாஸ்டர். சபைக்கு 1,00,000 பேர் வருவாங்க. இல்ல எனக்கு வருவாங்க பாஸ்டர். உனக்கு வருவாங்களா? சரி, அதெல்லாம் விடு. நம்ம சபையை பத்தி உலகம் முழுவதும் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போவாரு. நீ இதை ஒண்ணு சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம். இந்த டிக்டாக் டொக்டாக்லாம் விட்டு ஆண்டவர் ஊழியத்தை கவனமா செய்யணும். ஆண்டவர் வருகை மிக சமீபமா. மத்தேயு 24 என்ன சொல்லுது? சொல்லுங்க. கடைசி பைபிள ஒழுங்கா படிக்கிறது இல்ல. நமக்கு தான் டிக்டாக் இருக்கு. அப்புறம் ஐயோ, இந்த டிக்டாக்கை எவன்டா கண்டுபிடிச்சவன்? அவனை கண்டாலும் ஒரே அடி அடிச்சு போடுவேன். சரி, அதை விடு. டிக்டாக்லாம் நமக்கு வேணாம். ஆண்டவர் வருகை சமயமா இருக்கு. மத்தேயு 24 சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் பெரும்பாலும் நடந்து முடிய போகுது. ஆண்டவர் வருகை சம்பவம். நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? சொர்க்கத்துக்கு தான் போகணும். அது மட்டும் ஆசை இருக்குது. ஆனா டிக்டாக்கோட போகணும். அங்க டிக்டாக் டொக்டாக்லாம் வர முடியாது. ஆண்டவரை மறுரூபமாகி நம்ம போகணும். அதனால நல்ல கடவுளுடைய ஊழியத்தை செய்யி, நல்லா மிஷினை ஆப்ரேட் பண்ணு, ஊழியத்துல போதவரோட துணையாரு. அப்ப ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாரு. சரியா? சரிங்க பாஸ்டர். சரி, போ. நாளைக்கு வந்துடும் ஆண்டு விழாவுக்கு. கண்டிப்பா வந்துடும். அங்கேயும் ஒரு டிக்டாக் போடுறோம். சரி, நம்ம அன்புரோஸை பார்த்தாச்சு, கிறிஸ்டோபரை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம யார் இருக்கிறது? நம்ம எட்வின் இருக்காரு. அவர் ஒரு பெரிய பாடல் குழு தலைவர், ஸ்கொயர் டீம் லீடரு. அந்த லீடர் வந்து நாளைக்கு ஆண்டு விழாவுக்கு வேண்டிய எல்லா பாட்டுகளையும் ப்ரிப்பேர் பண்ணுவார். எந்த பாட்டை பாடணும், எப்படி ஆவியில் நிறைஞ்சு பாடணும், எப்படி உற்சாக பாட்டு, ஆராதனை பாடலாம் தயாரிச்சுக்கிட்டு பாரு. அவர் ஒரு நல்ல மனுஷன். பேர் எட்வின். ஆஹா, பேரை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவோ ஸ்டேட்டஸ் போட்டாச்சு, எத்தனை சைஸு ஸ்டேட்டஸ்லாம் போட்டாச்சு. நிறைய ஸ்டேட்டஸ் போட்டு நிறைய லைக் வாங்கி எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் நான். ஆனால் இப்போ கூட ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டஸ் ஆகிட்டு நம்ம சமையல் பண்ணுற மாதிரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் இப்போ லைவில் வாங்க, நான் ஸ்டேட்டஸ் போட போகிறேன். இப்போ சமையல் கலை நிபுணர்னு சொல்லி என்னை ஒருத்தர் சொன்னார். அதனால் இன்றைக்கி சமையல் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸ்டேட்டஸ் போடுவேன். எல்லோரும் என் ஸ்டேட்டஸை பார்த்து லைக்கு மழையாக பொழியணும். ஏன்னா
வியூவர்ஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா லைவ்ல? எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க வியூவர்ஸ். லைக் வந்துகிட்டே இருக்கு. லைக் ஓ என்ன லைக் வருது. ஒரு மட்டன் மகுலாய் செய்யறதுக்கே இவ்வளவு லைக்கா? ஆஹா, நம்ம ஜபராஜி ஹார்ட் எல்லாம் போட்டிருக்காரு. ஐயோ, அதுவும் ஜெர்மனில இருந்து லைக் ஹார்ட். ஓ, நம்ம டேனியல் கிருபா வேற. இவரு டேனியல் கிருபா போனாலும் நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு நம்ம ஸ்டேட்டஸை. தேங்க்யூ. நிறைய 1000 லைக், அதுக்குள்ள 1000 லைக்கு. ஆஹா, இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்? அடுத்த ஒரு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. பாஸ்டர் வாங்க பாஸ்டர், நீங்களா? ஒரு மணி நேரமாச்சு, நீ என்ன கேரட்டை வெட்டுற? இல்ல பாஸ்டர், மட்டன் வெட்டதை பார்க்கலையா? மட்டன் மொகலாய் இப்பதான் வராது. சரி, ஒரு நிமிஷம் பாஸ்டர். உங்களை வச்சு நான் ஸ்டேட்டஸ் போடும்போது அது பெரிய லைட், பெரிய போய் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. யார் சொல்லவா? வாங்க பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர். உங்களை நான் டீ போட்டு தானே பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர். இன்னும் வந்து சரி, நம்மள ரொம்ப டயர்டா வந்திருக்கிறான். இந்த எல்லாரும் பார்த்துட்டு நல்லா போடுங்க, சுக்குன்னு போடுங்க. ஒட்டாக பால்ல போடுங்க. ஸ்பெஷல் டீ ஒட்டாக பால் இருக்கா? அப்பா 5 ஸ்டார் மாதிரில ஓட்டாரு. ஒரு நிமிஷம், நம்ம டீயை சாப்பிட்டது இல்ல. ஓகே, ரொம்ப டயர்டா வேற வந்திருக்கேன். சாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மிளகு சுக்குற இருந்து அடிச்சு ஊத்து. மிளகு சுக்கலாம் இல்ல, இது ஃபாரின்ல வந்து மிளகு சுக்குன்னு ஸ்பெஷல் டீ பாஸ்டர். சரி, கரெக்ட் டீயா? என்னப்பா இது கரெக்ட் டீ கருப்பு டீன்னு? நீ டீயை கொடுத்து எப்படியாவது நிறைய ஸ்டேட்டஸ் போட்டு பாஸ்டர் கூட, அதுவும் பிரட்டாப் லைஃப் பாஸ்டர் பார்க்க போதே ஈஸ்மன் கலர்ல இருக்கே. அல்லேலூயா. ஓ தி ரிபா பாபா ஓயாம வந்துக்கிட்டு அண்ணிய பாச. ஓ ரிஷா பாபா பாஸ்டர் ஓயாம போட்டா இருக்காது அளவு பாஸ்டர். நீங்க என் வீட்டுல வந்து டீ குடிக்கும் போது அதை நிறைய பேர் பார்க்கும்போது இப்படி ஸ்டேட்டஸ் போடும்போது நிறைய போய் இப்படி டீ குடிச்சிட்டு வீடு வீடா போய் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. லைக் பாருங்க. அதெல்லாம் போடாத. லைக் பாருங்க பாஸ்டர். அதெல்லாம் ஹார்ட் ஜபராஜ் ஹார்ட் போட்டுருக்காரு பாருங்க. ஹார்ட் போட்டுருக்காரா? ஐயோ பாஸ்டர், நீங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய இது உங்க மேல நிறைய லைக் விழுந்திருக்கு. இங்க பாருங்களா. சரியப்பா, இங்க வா. சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க. நீ வந்து ஒரு நம்ம பிரட்டாப் லைஃப் திருச்சபையினுடைய ஒரு பெரிய பாடல் குழு தலைவனா இருக்கிற, ஸ்கொயர் டீம் லீடரா இருக்கிற பாஸ்டர். இதுவும் ஸ்டேட்டஸும் வேணும்ல பாஸ்டர். வரப்போது ஆண்டு விழாவுக்கு வேண்டிய எல்லா பாடல்களை ரெடி பண்ணு. ஆவிக்குரிய பாடல், உற்சாக பாடலை ரெடி பண்ணு. அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன். வந்தா நீ என்னப்பான்னா கேரட்டை வெட்டுற, மாட்டுக்கறியை வெட்டி மாட்டுக்கறி குருமா. பாஸ்டர், நிறைய பேர் பாக்குறாங்க பாருங்க பாஸ்டர். லைக் நிறைய விழுந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த லைக் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவருடைய பார்வை தான் நம்ம மேல விழுகணும். அப்படியா? சரியா? அதனால இதெல்லாம் விட்டுரு. என்ன, நீ பாடுற பாடலை கேட்டு, தாவீது ராஜா பாடின பாடல் கேட்டு அநேக மக்கள் சவுல் ராஜாவுக்குள்ள இருந்த எல்லா பொல்லாத ஆவிகளும் ஓடி போன மாதிரி நீ வந்து பாடல் குழுவில் பாடும்போது மக்கள் பாவம் கஷ்டப்பட்டு அவங்க கவலையோடும் கண்ணீரோடையும், ஐயோ பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையே, ஐயோ வியாதியில கஷ்டப்படுறோமே, கடன் பாரம் இருக்குதே, ஐயோ ஊருக்கு போனா கூட இப்ப என்னமோ டிக்கெட் இருந்தா போதும், பாஸ்போர்ட் இருந்தா போதும், சிவில் ஐடி இருந்தா போதும், இப்ப என்னமோ எக்ஸிட் பெர்மிட் வேற சொல்றாங்க. பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு வருவாங்க. நீ இந்த நேரத்துல நல்லா அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, அவர்கள் கட்டுகளை முறிக்கக்கூடிய பாடல்களை பாடாம நீ பாட்டில் என்ன செய்யற? ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு சமையல் செய்முறை, அவங்களுக்கெல்லாம் சமையல் செய்ய தெரியும், எல்லாம் பெண்கள் தானே சமையல் செய்யற. நீ வந்து இதுகளை செய்முறை பயிற்சி எல்லாம் அனுப்ப வேணாம். சரியா? நாளைக்கு ஆண்டு விழா இருக்குது, அதுக்கு வேண்டிய காரியத்தை பாரு. சரி பாஸ்டர், பாட்டு பாடுவோம் பாஸ்டர். சரி, நல்லா பாடணும். நல்லா தாவீதை போல நடனமாடி, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. சரி போதும். நம்ம எட்வினை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஜான் இருக்காப்புல. அவர் வந்து நல்ல ஒரு உற்சாகமான ஒரு ஆளு. சபை
பந்தி விசாரிப்புக்கார ஊழியத்தை செய்கிறாரு. அவர் ஸ்தேவான் மாதிரியே நல்லா சுறுசுறுப்பாக கூடிய இருக்க காலு. பார்ப்போம், அவரை போய் பார்ப்போம். சபையில் பிரியாணி கிரியாணியெல்லாம் இல்லை ரெடி பண்ணுறாரா, அன்பின் விருந்துக்கு வேண்டி ஆயத்தம் பண்ணுறாரா அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பார். போய் பார்ப்போம். சரியா வரவே மாட்டேன் யூடியூப்ல. ஐயோ, நம்மளுக்கு இந்த ஆடோட ஆர்டர் சாத்தானே வப்பலை போ. ஏன் ஜானே? ஓ வணக்கம் வணக்கம். நான் வந்து 1 மணி நேரமாச்சு. நீ என்னடா செய்கிற? இது என்னடா மருந்துகளா இருக்கு? புட்டமுச்சி மருந்துகளா? பாதாம் ஆயில். பாதாம் ஆயில். பாதாம் ஆயில். ஆண்டா நான்லாம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தெரியாது, முடிஞ்சா வேப்பனையை தேய்ச்சிக்கிட்டு தெரியுது. நீ என்ன பாம் ஆயில்? அது என்ன ஆயில்? பாம் ஆயில், பாதாம் ஆயில். பாதாம் பருப்பு ஆயிலா? அட பாவி, கண்டதையும் தேய்ச்சிக்கிட்டு. கண்டது இல்ல, ஆலிவ் ஆயில். ஏய், நீ கண்டதை தேய்ச்சிக்கிட்டு இருக்க தான் பாரு, சிவப்பா இருந்த. இப்ப கண்ணங்கரே ஆகி போயிட்ட, அலர்ஜி ஆகி போச்சு. என்ன பில் கிரீம் மேல பில் கிரீம், பில் கிரீம். அது என்ன பில் கிரீம்? மில்க் கிரீமா? மில்க் இல்ல, பில் கிரீம். மண்டையில இருக்குதா கொஞ்சம் முடிதான் இருக்குது. அந்த மஞ்சள் கொஞ்சம் முடியாம தேய்ச்சி நல்லா முடி உதிர்ந்து போகுது. முடி நடுறேன். நடுறியா? ஆமா, சொல்றது. என்ன வயல்ல நெல்லு நடுறதா தலையில சொல்லுது. எனக்கு கொஞ்சம் வழக்கையா இருக்கு. நட்டா முடி வளருமா? நல்லா வளரும். எவ்வளவு காசு வரும்? கேட்டு சொல்றேன், கேட்டு சொல்றேன். கேட்டு சொல்லு. நம்மளும் கொஞ்சம் வழக்கையா இருக்கு, முடிய நட்டுக்குருவோம். தண்ணியில பாய்ச்ச வேண்டிய இல்ல. 500 கேடி ஆகும். 500 கேடி இருந்தா மங்காப்பு திருச்சபைக்கு 5 மாசம் வாடகை கட்டி விடுவாடா. அட பாவி, 500 தினாருன்றிய. ஐயோ, என்னையும் கெடுத்து போடுவான் போலயே. உங்களுக்கு இடம் பெருசு நிறைய வரும். ஜானே, நான் சொல்றதை கேளு. நீ இப்படி எல்லாம் வந்து என்ன செய்ய, நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு என்ன ஆட்டத்தை குறை அதை குறைக்க முடியாது. என்ன நல்லா இருந்தவன் இப்படி கண்ட இதுகளை தேய்ச்சிட்டேன், கருப்பா போயிட்ட. ஆட்டத்தெல்லாம் நிறுத்து. என்ன ஆண்டவர்கிட்ட நீ என்ன செய்ய? பைபிள் என்ன சொல்லிருக்கு? என்னமோ சொல்லு, இங்க சொல்லு. இருங்க ஐயா, அதை நோண்டாத. பைபிள் என்ன சொல்லிருக்கு? அது நோண்டாம இருக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்னு சொல்லியிருக்கு. சரிங்க. நீ என்னடாண்டா உன்னையவே பரிசுத்தம் பண்ணிக்கிற, மேக்கப் போடுற, அந்த சிவில் அடிக்கிற, அந்த மூட்டை பூச்சி மருந்து மாதிரி சைடுகளை அடிச்சுக்கிற. என்னடா இது? அது என்ன மூட்டை பூச்சி? மூட்டை பூச்சியா? மருந்து 50 தினாரு. 50 தினாரா? அட பாவி, 50 இருந்தா நான் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பானே. 200 மீட்டருக்கு வாசனை அடிக்கும். இங்க போனீங்கன்னா 200 மீட்டருக்கு வாசனை அடிக்கும். அட பாவி, இதெல்லாம் விட்டுரு. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு அடிக்காத பூச்சி மருந்த அடிக்கா. நம்மளுக்கு ஆண்டு விழா இருக்கு, அதுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு. எந்த ஹோட்டல்ல பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, அதை போய் செக் பண்ணாம நீ பாட்டில் உட்காந்துக்கிட்டு மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற. சரியா? இதெல்லாம் விட்டு ஆண்டவர் வருகை மிக சமீபமா இருக்கு. நம்ம ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும். ஐயோ, அதெல்லாம் தூக்கி போடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் கிராமத்தாளு. சொல்லுது, சொல்லுது. ஏய் சொல்லு. போனே நோண்டி தனியா நம்ம மேக்கப் போட்டு லேடிஸ் மாதிரியே ஒரு ஆம்பளை மாதிரியா இருக்கிற நீ. நல்லா சாப்பிட்டு அதை விட நாளைக்கு நம்மளுக்கு ஆண்டு விழா இருக்குது. அதுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி ஹோட்டல்ல ரெடி பண்ணி நல்லா டேஸ்டா இருக்கணும். யாரும் குற்றம் குறை சொல்லிடக்கூடாது. நல்ல தேவையான அளவுக்கு மிச்சம் மீதி எடுக்கிற மாதிரி ஆண்டவரை 5 அப்பா 2 மீன் 5000 பேர் கொடுத்து மீதி எடுத்தது மாதிரி மீதி எடுக்கணும். என்ன அப்படிப்பட்ட ஹோட்டலை விசாரிச்சு நாளைக்கு ரெடி பண்ற. நாளைக்கு ஆண்டு விழாவில் பார்ப்போம். வா. ஓகே ஓகே, சரி ஐயா. சரி, அப்போ நான் மூச்சத்துக்கு தான் போகணும். அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய சபையினுடைய ஆண்டவரே உடன் ஊழியக்காரர்கள், சபை மக்கள் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மை போல ஆண்டவரே ஜபத்தில் தரித்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கடைசி கால ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு உடன் ஊழியக்காரர்களையும் பயன்படுத்துங்க. சரி ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. பாபா, நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறா. ஒன்த்தனி காணாம, இந்த ஜானை காணாம, நம்ம இவன் அன்புருஷ காணாம. தபேலா வாசிக்கிறாள், சீக்கிரம் வந்துடுவாப்புல. சர்ச்சுக்கு லேட்டாக வர்றாங்களே, சர்ச்சுக்கு ரொம்ப லேட்டாக வர்ற ஆளுகள் இனிமேல் கம்பை கொண்டுக்கிட்டு தான் அடிக்கணும். அரே அன்புருஷே, அது என்னத்தை ஓட்டு ஒழிச்சு வைக்கிற? ஒன்றும் இல்லையா? நேற்று தானே சொல்லிட்டு வந்தேன், செல்போனை அதிகமாக நோட்டக்கூடாது அப்படின்னு. தபேலா வாசிக்கணும், பாட்டு பாடணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அது எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு. எங்கே அந்த போனை கொடு. போனை வச்சிருந்தா தானே நீ உடனே மெசேஜை பார்ப்ப. போனை வை, சபையை முடிஞ்சு போகும்போது நீ எடுத்துகிட்டு போகலாம்.
சரியா? சரி, போய் அந்த தபேலெல்லாம் பண்ணு. நல்லா இன்னைக்கு ரொம்ப ஆவியில் நிறைஞ்சு என்ன செய்யணும், தபேலா வாசிக்கணும். நீ அடிக்கிற தபேலாவில் என்ன செய்யணும், மக்கள் வரணும். சரியா? அடுத்து எங்க கிறிஸ்டோவரை காணா, அவர் வந்து இந்த வயர்கள்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும். ஐயோ, இப்போ இங்கே சபைக்குள்ளேயும் சர்ச்சுக்குள்ளேயும் வந்து இது டிக்டாக் போட்டுக்கிட்டு இருக்காரா? ஏய், என்ன ஒழிக்கிறா? இப்போ நேற்று தானே சொல்லிட்டு வந்தேன். பாஸ்டர் பார்த்தோம்னா ஒரு பயம், ஒரு நடுக்கம் உண்டாகுது. எனக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படு. சரியா? மிஷின் எல்லாம் இருக்கு, மிஷின் ஆப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு மக்கள் நிறைய வருவாங்க, ஆண்டு விழா இருக்குது, எல்லா காரியத்தையும் செய்யணும். சரியா? அதை பாரு, எங்க செல்போனு, அதை செல்போனை பூரா என்கிட்ட கொடு, போகும்போது வாங்கிக்கலாம், ஓடு. ஆண்டவர் உன்னை குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. ஊழியத்தை போய் ஒழுங்கா செய்யு. கடைசி கால ஊழியம் டக் டக் எங்க. அடுத்து நம்ம எட்வின் எங்க, பாடல் குழு தலைவரே லேட்டா வர்றாரு. என்ன சபை, நம்ம சபை அனிவர்சரி வர ஒரு ஸ்டேட்டஸ் கூட பாத்துறோம். சர்ச் எப்படியா ஸ்டேட்டஸ் எடுத்து நான் எவ்வளவு நேரம் வந்து ஜோம் பண்றேன். ஆனிவர்சரி நீங்க தான் சமையல் எல்லாம் போடக்கூடாது சொன்னீங்க. அதனால ஆனிவர்சரி நம்ம மக்கள் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடலாம். ஏன் போட்டா வருமா? உங்க போட்டா மெயினா இருக்கும் பாஸ். போட்டாலாம் நம்ம போடாத. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆண்டவருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபையினுடைய ஊழியத்தை உலகம் முழுவதும் கொண்டுவாரு. நீ ஸ்டேட்டஸ்ல அனுப்பித்தான் மக்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சரி, பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆண்டு விழாவுக்கு வேண்டிய ரெடியா இருக்கு பாஸ்டர். பாரு, என்ன பாட்டை ரெடி பண்ணி இருக்கிற? நிறைய பாட்டா? அதுல ஒரு பாட்டை எடுத்து விட்டு பாப்பான். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை போது நல்ல குரல் வளத்தை கடவுள் கொடுத்துருக்காரு, வரத்தை தாளந்துகளை இந்த ஆண்டவருக்கு பயன்படுத்த. எங்க ஜான காணா? சபைக்கு வரும்போது ஒரே டான்ஸ் நடனமா தான் வர்றியா? ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், ஒரு ஸ்தேவான் மாதிரி அக்கினியா இருப்பான்னு பார்த்தா நீ ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கிற. பிரியாணிலாம் நல்லா இருக்குமா? ஒரு பிரியாணி வருது. மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. சரி சரி, மற்ற எல்லாமே கூட வேற என்ன ஆர்டர் கொடுத்துருக்குற? நைஸ் தயிர் சாதம். ஸ்பெஷல் தயிர் சாதம். ஸ்பெஷல் தயிர் சாதம். என்ன எனக்கு பேரே வருதில்ல. சரி, ஏதோ ஒன்று. கர்ட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸா? கர்ட் ரைஸ். சரி, ரைட்டு, ஏதோ இருக்கட்டும். மக்கள் பூரா பசியில் இருக்கிறாங்க. நீ எல்லாம் அந்த ஆர்டர்லாம் பண்ணு. சரியா? ஆண்டவர் ஊழியத்தை செய்ய, அன்பாயிரு. மற்ற காரியம் உட்காந்து வாங்க, ஜெபம் பண்ணுவோம். நேரமாகுது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எத்தனை பேருடைய நிலைமை எப்படி இருக்குது? ஏதாட்டு இதுல ஒரு பகுதி யாரையாட்டு தாக்குன்னு நினைக்கிறேன். When you are pray, when you give time to God, give with respect and dignity. பக்சிங் என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். தன் சாக போகிற வயதில் அவர் ஜெபம் பண்ண சொல்லும்போது he cannot kneel down. அவரால் காலை முடக்க முடியாது. பட்டு சேரில் இருந்த 2 காலையும் முடிச்சுக்கிட்டு he kneel down and pray. That reverence shown by our pioneers. அப்படிப்பட்ட பயத்தோடும் நடுக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறுகிற சமூகம் இன்றைக்கு இப்படிப்பட்ட கைபேசிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தின்று கொண்டு இருக்கிறது. தேவனங்களோடு கூட பேசுவாராக.